போற போக்க பார்த்தா டெஸ்ட் மேட்ச்ல 5 நாள் நடக்கும் அப்படிங்கிறதே மறந்துருவோம் போல. ஏன்னா 2-3 நாளே முடிஞ்சுகிட்டு இருக்கு. என்ன காரணம், இதுல என்ன மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் பிசிசிஐக்கு முக்கிய ஆலோசனை கொடுத்திருக்காரு சௌரவ் கங்குலி. என்ன நடந்திருக்கு, சௌரவ் கங்குலி கொடுத்த ஐடியா என்ன அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். ஒரு காலத்துல டெஸ்ட் மேட்ச் நடக்குது அப்படின்னாலே ராகுல் டிராவிட், லக்ஷ்மன் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் மிகப்பெரிய சதம் அடிப்பாங்க. ராகுல் டிராவிட்லாம் தனிமரமா நின்று ஒரு 300 பந்துகளை எதிர்கொண்டுகிட்டு இருப்பாரு. ஆனா அப்படி ஒரு பேட்டிங்கை தான் இப்ப இந்திய ரசிகர்களால சமீப காலமா பார்க்க முடியல. குறிப்பா இந்தியாவில் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குது அப்படின்னாலே அது 5 நாள் முழுமையா நடந்தது அப்படின்னா டிரா ஆகிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கும். ஆனா இப்பெல்லாம் டிரா அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடமில்லாம போயிடுச்சு. சமீபமா நடக்கக்கூடிய டெஸ்ட் போட்டிகள் எல்லாமே 3 அல்லது 4 நாட்களே முடிவுக்கு வருது. இந்த நிலைக்கு தான் இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி பிசிசிஐக்கு முக்கிய ஆலோசனை கொடுத்திருக்காரு. இதை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இனி இந்தியாவில் ஸ்பின்னர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிச்சை உருவாக்கணும் அப்படின்ற சூழலே சுத்தமா கிடையாது. ஏன்னா எப்ப நான் ஜாஸ்பர்ட் பும்ரா, முகமது ஷமி, முகமது சிராஜ், முகேஷ் குமாரை பார்த்தனோ அப்பவே ஸ்பின்னர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிச்சு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இனி வரக்கூடிய காலங்களில் இந்தியாவில் நல்ல பிச்சை தயார் செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட எண்ணத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க எந்த ஒரு ஆடுகளத்தை கொடுத்தாலும் சரி, இந்திய பவுலர்ஸால 20 விக்கெட்டுகளையும் நிச்சயமா வீழ்த்த முடியும். அதுலயும் அஸ்வின், ஜடேஜா, குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல்னு இவங்களும் வேகப்பந்து வீச்சாளரோட இணைஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமா இந்திய கிரிக்கெட்டுக்கு சிறப்பாகவே இருக்கு. என்னோட கவலை எல்லாமே இந்தியாவோட பேட்டிங் தரம் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதற்கு முக்கிய காரணமே கடந்த 6-7 ஆண்டுகளா நம்மளோட சொந்த ஊர்ல பயன்படுத்தக்கூடிய பிச்சில் ஸ்பின் பவுலிங்க்கு சாதகமா இருக்கு. அதனால தான் எந்த ஒரு பேட்ஸ்மேனாலையுமே சிறப்பாக விளையாட முடியல. இதெல்லாம் மனசுல வச்சு நமக்குன்னு ஒரு நல்ல பிச்சை உருவாக்கணும். அது பேட்டிங் ரொம்பவே சாதகமா இருக்கணும். அப்பதான் இளம் வீரர்கள் நல்லா அடிச்சு ரன்களை சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நிச்சயமா அந்த போட்டியானது 5 நாட்கள் வரைக்கும் சிறப்பாக நடக்கும். இந்தியாவும் இறுதியில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி வலியுறுத்தி பேசியிருக்காரு. இந்தியாவோட மோசமான பிச் கண்டிஷன் காரணமாக தான் பல வீரர்களுமே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்திய ரசிகர்கள் ஆல்ரெடி குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் அதே கருத்தை வெளிப்படுத்தி இருக்காரு சௌரவ் கங்குலி.